50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை வெளுத்து வாங்கிய விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதிக்கு முதல் தொலைக்காட்சியாக புதிய தலைமுறை செய்திக்குழு சென்றிருக்கிறது. அங்குள்ள பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் சுரேஷ்குமார் கிட்ட கேட்கலாம். சுரேஷ்குமார், விழுப்புரம் மாவட்டம் முழுக்கவே பல இடங்கள்ல பாதிப்புகள் தான் காணப்படுது. இப்ப நீங்க போயிருக்க மயிலம் பகுதியில என்ன நிலை? ஆனந்தி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மயிலம் பகுதி தான் இந்த புயல் காரணமாக பெஞ்சல் புயலால் அதிக மழையை பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த மழையை பெற்றதன் காரணமாக மிகப்பெரிய சேதத்தையும் இந்த மயிலம் தான் சந்தித்து வருகிறது என்று கூற வேண்டும். மயிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றன. பல ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோன்ற ஒரு ஏரி பகுதி தான் நாம் இருக்கக்கூடிய இந்த கீழ்மயிலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பகுதி. தற்போது உடைச்சல் ஏற்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை தற்போது சேதமடைந்து இங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் கூட இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கான ஒரு பிரதான சாலை தற்போது இந்த ஏரி உடைப்பு காரணமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழியாகத்தான் அவர்கள் தங்களுடைய விவசாய நிலங்களுக்கு மக்கள் உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய சாலை இது சேதமடைந்திருக்கிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளும் இரவு நேரத்தில் திடீரென ஏரி உடைந்து தண்ணீர் புகுந்ததன் காரணமாக வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டக்கூடிய இடம் தான் உடைப்பு ஏற்பட்ட இடம். இந்த ஏரியுடைய கரை பகுதி நேற்றைய தினம் அதிக அளவு இந்த பகுதியில் சுற்றிலும் மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக ஏரியினுடைய கரை வலுவிழந்து இந்த இடம் உடைப்பு ஏற்பட்டு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த உடைப்பு ஏற்பட்ட தண்ணீர் என்பது வழக்கமாக செல்லக்கூடிய களங்கள் வழியாக செல்லாமல் ஊருக்குள் புகுந்து சென்று விளைநிலங்களையும் சேதப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம், நேற்று என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது, எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு, எத்தனை மணிக்குமா நடந்துச்சு, என்ன மாதிரி ஏற்பட்டு? 11:30 மணிக்கு சார் தண்ணி ஆடு மாடு பூரா தண்ணி அடிச்சும் போது எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆட்டை தூக்கின்னு போயிட்டோம். மாடு பூரா அடிச்சுன்னு போயிடுது, 3 ஆடு அடிச்சுன்னு போயிடுது. ஜனங்க உக்கார வழி இல்லாம பசங்களாம் குண்டா கவுத்து உக்கார வச்சோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். இது வரைக்கும் வந்து தண்ணி ஒரு மூட்டை கட்டி போடல. இது வரைக்கும் வந்து பாக்குறாங்க கேக்குறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆமா, அந்த மாதிரி தான் ராத்திரி தண்ணி குண்டான ஸ்கூல் பேக் பசங்க யூனிஃபார்ம் கட்ட துணி இல்ல சார். ஃபர்ஸ்ட் பூரா நனைஞ்சு போச்சு சார். காலையில இருந்து விறகு இல்லாம சிலிண்டர் இல்லாம இருந்து சமைக்காம உட்காந்துங்கிறோம். சிலிண்டர் ஆகி போச்சு, விறகு பூரா அடிச்சுன்னு போயிட்டு இருக்குது. அடுப்பு அந்த மதன் சோறு பூரா உடச்சுன்னு போயிடுது. எப்படி இருக்குது? இது வரைக்கும் எல்லா அமைச்சரும் வந்து பாக்குறாங்க, பிடிஎஃப்ல வந்து பாக்குறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ இந்த ஏரி உடைஞ்ச கரையை சரி பண்றோம்னு சொன்னாங்களா, என்ன சொல்றாங்க? அது வரைக்கும் இல்லையே. நைட்டு 11:30 மணிக்கு உடைஞ்சது. காலையில 5 மணிக்கு வந்து பார்த்தாங்க தலைவரே, கவுன்சிலர், பிடிஎஃப்ல இருந்து. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. இனிமே எப்ப எடுக்குது? இதே மாதிரி திரும்ப நைட்டுக்கு வந்துட்டா நாங்க என்ன பண்றது? இல்ல எங்கயாச்சும் தங்க வைக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கணும். எதுக்கு இல்லாம நாங்க இப்ப எப்படி எந்த இடத்துல தங்குறது? எந்த வசதி வச்சு தங்குறது? நாங்க ஆனந்தி, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய அந்த வார்த்தைகளிலிருந்தே அவங்களோட வழிகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நள்ளிரவு நேரத்தில் ஏற்பட்டதால் குழந்தைகளை காப்பாற்றுவதா, தங்களுடைய கால்நடைகளை காப்பாற்றுவதா, இல்ல பொருட்களை காப்பாற்றுவதா என தெரியாமல் பெரிய தவிர்ப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அவரோட விவசாய நிலங்களுக்குள்ளாக இந்த தண்ணீர் புகுந்ததன் காரணமாக விவசாய நிலங்களும் பாதிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். உங்க நிலம் எந்த இடத்துல இருக்கு? எப்படி இந்த ஏரியோட தண்ணி உங்க நிலத்துக்கு வந்துச்சு? இது வந்து 100 மீட்டருக்கு அந்த இருக்கு சார். கொழி அது வந்து சவு தோப்பு சார். நேரா இங்க இருந்து பலுவு தாங்காம கரை உடைச்சிட்டு நேரா எங்க சவு தோப்புல புகுந்து 50 சவுக்கு ஒரு ஏக்கருக்கு மேல வீணாயிடுச்சு சார். அது இல்லாம வந்து நாங்க காலையில தான் போய் பார்த்தோம். பார்க்கும்போது அதிகாரிகள் வந்தாங்க. வரும்போது வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். வரன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க சார். வேற உங்க சவுக்கு தவிர வேற என்னெல்லாம் பாதிப்பு? நெற்பயிர்கள் சார். நெற்பயிர் எங்களை தாண்டினா ஒரு 1000 ஏக்கர் மேல இருக்கு சார். அது ஃபுல்லாமே எல்லாமே சார் தான் சார். விவசாயிகளை தாண்டி போக முடியல, நாங்களும் அந்த தாண்டி போக முடியல சார். அதுதான் சார் இப்ப பாதிப்பு. அதே மாதிரி வந்து இது வந்து கரையை கட்டணும் சார். மெயினா இந்த 2 பக்கம் கரையை கட்டி இனி வர காலங்களில் வந்து இது மாதிரி ப்ராப்ளமே வரக்கூடாது. அது மாதிரி இந்த அரசாங்கம் வந்து ஐயா வந்து ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் நல்லபடியா ஒரு இது கொண்டு வரணும் எங்களுக்கு. ஆனந்தி, இருக்கக்கூடிய மக்களுடைய முதல் வலியுறுத்தல் என்பது தற்போது இந்த உடைந்த கரையை உடனடியாக சீரமைக்க வேண்டும். மேலும் இதே போன்று பாதிப்பு ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வாக இந்த இடத்தை பலப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சாலை சேதமடைந்த சாலையையும் உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். புதிய தலைமுறை முதலாக இந்த மயிலம் பகுதியின் பாதிப்பை, மக்களினுடைய பாதிப்பை நேரடியாக களத்திற்கு வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனந்தி, அதீத மழை பெய்த மயிலத்தில் பாதிப்பும் மோசமாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.